ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வேளச்சேரியில் பிராண்ட் நியூவில் ஒரு 3BHK ஃப்ளாட் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு. வேளச்சேரி சரௌண்டிங்கில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணது தான். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த பிரம்மாண்டமான சென்னை சில்க்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட்டு, ஸ்கூல்ஸு எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் இருக்குது. ஃப்ளாட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ப்ரைஸ் நான் எங்கே சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஃப்ளாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ளாட்டோட மெயின் டோர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3BHK 3 டாய்லெட் வந்துடும். ஸோ 1867 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் கட்டப்பட்டிருக்கு. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15x30. ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. மெயின் டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ டோரோட ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ட்ரூப்லாம் பண்ணி சூப்பராக நீட் அண்ட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x10. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு டோர் இருக்குது. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x3ங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ டைல்ஸோட டிசைன்ஸ் பாருங்கள், நல்ல ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன், ஒரு சின்னதாக ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x5. நெக்ஸ்ட்டு பூஜை ரூமு. ஸோ அதோட டோரு அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன பெல்லு. ஸோ அந்த தாப்பால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிரானைட் போட்டு கீழே ஒரு கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6. அப்படியே பூஜை ரூமுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது. இதில் வந்து வார்ட்ரூப் எல்லாமே பண்ணியிருக்கோம். இதோட ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 14x12 வித் ஃபால் சீலிங்கோடு இருக்குது. ஓகே, மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு மிரரும் வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டைல்ஸிங்லாம் வந்து இது ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு, செம்ம யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x5. பெட்ரூமில் இந்த டோர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டில் சின்னோண்டு பால்கனி கொடுத்துருக்காங்கன்னு யாரும் பார்க்காதீங்க. ஸோ இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஹாலில் இருக்க பெரிய பால்கனியில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் பெட்ரூம்லேருந்து டேரெக்டாக ஹாலில் இருக்க பால்கனிக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த குட்டி பால்கனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3x6. இந்த பெரிய பால்கனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8x6ங்க. இந்த ஃப்ளாட்டுக்கு யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க.
பால்கனியோட டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிசைனுங்க. இந்த ஸ்லைடிங் டோரு இந்த மாதிரிலாம் போடாமல் 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து சன்லைட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து உள்ளே வந்துச்சுன்னா பயங்கரமாக தெரியுது. இதோட வியூ அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஹால்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேசேஜ் வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன், மிரர், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி சின்னதாக ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் பண்ணி ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு மாடலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கிளாஸி ஃபினிஷில் பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேசஸாகவும் இருக்குது. ஸோ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஸோ இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15x9. கிச்சனோட 360 வியூ அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு குட்டி பால்கனி பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே கிச்சனில் இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இங்கே அதே மாதிரி ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலோட பால்கனியில் போய் கனெக்ட் ஆகும். சேம் சைஸ் தான் 3x6. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம்குள்ளே வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே காட்டுறேன் பாருங்கள். ஸோ சொல்ல மறந்துட்டேன், எல்லா பெட்ரூமும் எல்லா பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே டோர் தான். பெட்ரூமில் என்ன டோர் போட்டிருக்காங்களோ அதே டோர் தான் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15x11. இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீலிங் ஒரு நல்ல ஹைட்டு தான். நீங்கள் எகிர்னா கூட நீங்கள் சீலிங்கை டச் பண்ண முடியாது. ஃபால் சீலிங் போட்டுமே உங்களுக்கு வந்து சீலிங் நல்ல ஒரு ஹைட்டில் தான் இருக்குது. ஓகே, இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் பாத்ரூமே உங்களுக்கு இதில் கொடுக்கல, எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் தான். நெக்ஸ்ட்டு இதுலேயும் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, சின்னதாக மிரர் கொடுத்துருக்காங்க. வாலோட டைல்ஸ் டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x5. ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃப்ளாட்டோட ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,92 lakhs வருது. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டுக்கான காஸ்ட்டு மட்டும்தான். ஸோ இன்டீரியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் ஆட் ஆகும். உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம். வேளச்சேரி சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷனில் வீடியோ பண்ணலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.